நாகமரசாரை மனதார வணங்குகிறேன். அனாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அனாதையாக வந்து இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இங்கே இருக்கிற சக மனிதர்களுடைய அன்பு கிடைக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்குமே அனாதைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஒரு கட்சி அனாதையாக போகிற கதை தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். கை சின்னம் கொண்ட, இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொன்னால் உதயசூரியன் ஆகிடுமா? இப்படி கை சின்னம் கொண்ட அந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் பேரியக்கம். சுதந்திர காலத்திலிருந்து போராடி கொண்டு பல போராட்டங்களை சந்தித்த கட்சி. காந்திஜி, நேருஜி, மோதிலால்ஜின்னு எண்ணற்ற ஜீக்கள் அடங்கிய அந்த காங்கிரஸ் பேரியக்கம் இன்னைக்கு கடலில் கரைத்த பெருங்காயமாக மாறிப்போச்சு. திமுகவோடு கடந்த பல தேர்தல்களை சந்தித்த, கூட்டணியாக சந்தித்த காங்கிரஸ் இந்த சமயத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவோட விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு, தாவேகாவுக்கு போகிறது நல்லதுங்கிற மாதிரி அவர் கொளுத்தி போடுறாரு. திமுக வந்து கடன் நிறைய வச்சிருச்சு அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. ஓ ஜோப்புல கடனை கொடுக்க போற அட லூசு கம்நாட்டிகளா? பிரவீன் சக்கரவர்த்தி உன் பாக்கெட்டில் இருக்கிறத கொடுத்துருப்போ, இல்லை நீ கொள்ளையே அடிச்சில அந்த காசெல்லாம் கொடுத்துருப்போ, உன் ஊழல் வழக்கு என்ன எடுக்காமல் இருக்குல்ல பாஜக, அதுக்காக ஒரு படத்தெல்லாம் பதுக்கி வச்சிருக்கீல, அந்த காசெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படி நான் கேட்குறாரு ஸ்டாலின். அப்படியா கேட்குது தமிழ்நாட்டு மக்கள்? என்ன காரணம்? பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி கொடுத்து போட்டார். ஏன்னா அவருக்கு எம்பி சீட்டு தரல. அவருக்கு பதிலாக வேற ஒருத்தங்கள மயிலாடுதுறை தொகுதியில் போட்டாங்க, ஜெயிச்சிட்டார். தவிர அவர் மேல் சாதிக்காரு, மேல் ஜாதி. அந்த திமிர், மேல் ஜாதி திமிர், கர்வம், ஆணவம், கர்வ கொப்பளிப்பு, திமிர், அகங்காரம். அந்த மேல் ஜாதி திமிருங்கிறதுனால இங்கே ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த செல்வ பெருந்தகை அவர்களை காங்கிரஸ் தலைவராக ஏற்றுக்கொள்ள அவர் மனசு இறந்தார். படுபாவியம் சொல்ல தோணுதில்லை? அதே போல விருதுநகரில் தமிழகத்திலேயே மிக குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சது. கடைசி கட்டத்தில் ஐயோ சாமி அப்படின்னு 1 மார்க்கில் ஒருத்தன் ஜெயிப்பான்ல, 35 மார்க்கில் பாஸ் பண்ணணும், 36 மார்க் எடுத்து ஒருத்தன் பாஸ் பண்ணுவான், பார்டரில் பாஸ் பண்ணுவான். அது மாதிரி பார்டரில் பாஸ் பண்ணின பையன் மாணிக்கந்தாகூர். மாணிக்கந்தாகூர் மட்டும் திமுக கூட கூட்டணி வைக்கலைனாக்க விஜய பிரபாகரன் தான் ஜெயிச்சிருப்பார். தம்மா துண்டு பையன், 30 வயசு கூட ஆகாத ஒரு இளைஞன். அந்த இளைஞன் முதல்ல நிற்கிறான் தம்பி, கேப்டன் சிங்கம், கேப்டனோட சிங்கக்குட்டி விஜய பிரபாகரன். அந்த தம்பி கிட்ட போய் தோக்குறீங்களாடா, தோத்துருக்கணும். அப்போ தெரியும். அன்னைக்கு தோத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு மாணிக்கந்தாகூர்லாம் பேசியே இருக்க மாட்டான். மாணிக்கந்தாகூர் யாருன்னு கேளுங்களேன். நீங்கள் எங்கே வேணாலும் தமிழகத்தில் 234 தொகுதியில் அந்த விருதுநகர் தொகுதியிலேயே கூட கேளுங்க, தெரியாது. அதான் நிஜம். அவர் இது மாதிரி அது மாதிரி இது மாதிரி திமுக எங்களுக்கு இதை தரணும், ஆட்சியில் அதிகாரம் ஆட்சியில் பங்கு தரணும், இட்லியில் சட்னியில் காரம் அதிகமாக தரணும், அதிகாரம் தரணும், மேயர் போஸ்ட் தரணும், அதை தரணும், இதை தரணும்னு ஒரு பெரிய மளிகை லிஸ்ட் மாதிரி அவர் ஒன்று போட்டு கொடுத்து டெய்லி ட்விட்டு போடுறது, கொடுத்துறது. ஜனநாயகனுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு அழகு தான் குத்திக்கல மாணிக்கந்தாகூர். மன்சோறு திங்கலை மாணிக்கந்தாகூர், விஜய்க்காக மன்சோறு திங்கலை மாணிக்கந்தாகூர், விஜய்க்காக அழகு குத்திக்கலை. அவர் வந்து அந்த என்ன காவடி, அது பறவை காவடி, அப்படியெல்லாம் உடம்புல குத்திக்கிட்டு கல்லை மட்டும் கண்டாள் அப்படின்னு கமலஹாசன் தசாவதாரத்தில் பண்ண மாதிரி மாணிக்கந்தாகூர் பண்ணலை. இவ்வளோ பெரிய ஜாலரா வச்சுட்டு அடிச்சுக்கிட்டே நான் காங்கிரஸில் இருந்துக்கிட்டேன். வெக்கமா இல்லை? காங்கிரஸில் ஏண்டா இருக்கீங்க? அப்போ காங்கிரஸ்ன்ற ஒரு பெரிய பேரை ஏண்டா கிடைக்கிறீங்க? அவங்களுக்கு பூஜா தூக்கிறதுக்கு சொம்பு தூக்கிறதுக்கு போகிறதா இருந்தால், பிஜேபியோட ஒரு பினாமியாக செயல்படுறதா இருந்தால் போய் தொடங்கடா. ராகுல் காந்திக்கு சொல்ல முடியல. அப்புறம் போயிட்டாக்க விருதுநகரில் நிப்பாட்டணுமே, வேட்பாளர் யார் அப்படின்னு பிரச்சனை. செல்வ பெருந்தகையை மாற்றுறதுக்கு ஒருத்தர் லெட்டர் கொடுக்குறாங்க, செல்வ பெருந்தகையை மாற்ற முடியலை, செல்வ பெருந்தகையை மாற்றக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தங்க லெட்டர் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்குது, ஆனால் காங்கிரஸில் மட்டுமே பல கோஷ்டிகள் இருக்கு. இந்த உலக வரைபடத்தில் எங்கெல்லாம் நாடுகள் இருக்கோ, எங்கெல்லாம் கட்சிகள் இருக்கோ, அந்த கட்சி எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்
அவ்வளவு கட்சி கட்சியாக பிரிஞ்சு கோஷ்டியாக பிரிஞ்சு கூட்டமாக 5 பேர் சேருவாங்க, அவங்க ஒரு கோஷ்டி, 8 பேர் சேருவாங்க, அவங்க ஒரு கோஷ்டி. அவன் இவனை திட்டுவான், இவன் அவனை திட்டுவான். அதுக்காகத்தான் காங்கிரஸ் அங்கே சத்தியமூர்த்தி பவனில் வந்து ஒரு பெரிய தகராறு நடந்து சட்டைட்டெல்லாம் கிழிஞ்சிச்சு. அதனால தான் கைப்புள்ள சொல்லுவார் வடிவேல், சண்டையில் கிழியாத சட்டை எங்கப்போ இருக்கு அப்படின்னு வரல. இது மாதிரி தான் கதை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் புலம்பினே இருக்கான். எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு புலம்பேன். எம்பி பதவி எனக்கு வேணாம், திமுக போட்ட பிச்சைன்னு சொல்கிறீங்களா, எனக்கு வேணாம். ஏன்னு கரூரில் சோதிமணின்னு ஒரு அக்கா இருக்குது, அந்த அக்காவும் எம்பி ஆயிடுச்சு. அந்த அக்காவும் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருந்தது. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, சொல்லுங்க பேசுங்க அப்படின்னு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்ற கதையா ராகுல் காந்தி பண்ணிகிட்டே இருந்தார். இந்த ராகுல் காந்தியை தான் இந்தியாவுக்கு பிரதமர், இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வந்து ராகுல் காந்தி தான் அப்படின்னு ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி சாருக்கு அந்த நன்றி உணர்வு கூட இல்லை. போதாக்குறைக்கு இப்போ எடப்பாடிக்கு எதிரி வந்து டிடிவி, எடப்பாடிக்கு எதிரி சசிகலா, எடப்பாடிக்கு எதிரி அமித்ஷா, எடப்பாடிக்கு எதிரி அண்ணாமலை, எடப்பாடிக்கு எதிரி ஓபிஎஸ், எடப்பாடிக்கு எதிரி விஜய், எடப்பாடிக்கு எதிரி ஸ்டாலின் இல்லையா? ஆனால் காங்கிரஸ்க்கு எதிரி யார் தெரியுமா? பாஜகவா, திமுகவா, அதிமுகவா, விடுதலை சிறுத்தைகளா, கம்யூனிஸ்டுகளா, மம்தா பானர்ஜியோட கட்சியா, லல்லுவோட கட்சியா, சந்திரபாபு நாயுடுவா? யார் காங்கிரஸ்க்கு எதிரி யார் தெரியுமா? ரகசியமாக சொல்லட்டுமா சத்தமாக சொல்லட்டுமா? ரகசியமாக சொல்கிற மானம் போயிடும். ராகுல் காந்திக்கும் அந்த இந்திரா காந்தி குடும்பத்துக்கும் உண்டான மானம் மரியாதையெல்லாம் போய் சூடு சொரணை இல்லாமல் நிற்பாங்க அவங்க. என்ன காரணம் அப்படின்னா சொல்கிறேன், காங்கிரஸுக்கு எதிரி காங்கிரஸ் தான். ஆமாம், சிரிப்பு இல்லை? ஆமாம், நானே எனக்கு பகையானேன் அப்படின்னு கண்ணதாசன் எழுதுறாரு. அந்த கண்ணதாசன் ஒரு இடத்துல காங்கிரஸ் இருந்தவர் தான். சரி, இந்த காங்கிரஸ்காரங்க இப்போ கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் குழு அமைச்சிட்டோம் டிசம்பர் மாதமே. ஆனால் இன்னும் எங்களுக்கு வந்து பேசவே குழு அமைக்கலை, எங்களை பேசவே கூப்பிடலை அப்படின்னாங்க. எல்லா தேர்தலையும் கலக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 20 தேதிக்கு மேலே தான் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறது திமுகவுடைய வாடிக்கை. நீங்கள் டிசம்பர் மாதமே வச்சுட்டீங்கன்றதுக்காக நீங்கள் கல்யாண பந்தல்லாம் போட்டுட்டேன், நீங்கள் பொண்ணை எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஐயருக்கு காசுலாம் கொடுத்துட்டேன், நீங்கள் மூலம்லாம் கொட்டுறதுக்கு ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன், நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு தாலி கட்டணும்னா இந்த தாலியெல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் உடனடியாக ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி கூப்பிடுவாங்கனாக்கா எங்கடா போகிறது? இருக்கிறத விட்டுட்டு கிழவியை தூக்கி மனையில் வைன கதையாக்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடுவாங்கன்னு எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி உனக்கு 234 தொகுதிக்கு வேட்பாளரே கிடையாது, நீ வந்து அதிக சீட்டு கேட்குற, ஆட்சியில் பங்கு கேட்குற, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸ்காரங்க கூவினே இருக்கிறாங்க. இதில் ப. சிதம்பரம் மாதிரியானவர்களுக்கும், செல்வ பெருந்தகை மாதிரியானவர்களுக்கும், மணிசங்கர் ஐயர் மாதிரியானவர்களுக்கும் தெளிவாக தெரியும் இங்கே யார் கூட கூட்டணி சேர்ந்தால் நமக்கு ஒரு 10 தொகுதி 15 தொகுதி 18 தொகுதி கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால் நேராக மேலிடத்துக்கு போய் சொல்கிறத கேட்குற நிலைமையில் ராகுல் காந்தி இல்லை. அவருக்கு வேப்பிலை அடித்து விட்டதுனால தான் அவர் ராகுல் காந்தி தலைமையேற்று எந்தெந்த மாநிலங்களெல்லாம் தேர்தல் நடந்துச்சுதோ அந்தந்த மாநிலங்கள் எல்லாமே தோத்துட்டு உருப்படியாக இந்தியாவில் இருக்கிற ஒரே இடம்னு பார்த்தாக்கா அத்தனையும் அள்ளிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிற மாதிரி 40க்கு 40 தொகுதியும் உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கடா நீங்கள் டபாயிறீங்க எங்களையே அப்படிங்கிற மாதிரி திமுக பிரவீன் சக்கரவர்த்தி பேசுனதை பொறுத்துக்கிச்சு, மாணிக்கம் தாகூர் அவர் பேசுனதை பொறுத்துக்கிச்சு, ஜோதிமணி பேசுனதை பொறுத்துக்கிச்சு, இன்னொருத்தர் தமிழ்ச்செல்வனா அதிகாரி அவன் பேசுனதை பொறுத்துக்கிச்சு, இவன் பேசுனதை பொறுத்துக்கிச்சு, வட்ட செயலாளர் வண்டு முருகன் பேசுனதை பொறுத்துக்கிச்சு, எல்லாத்தையும் பொறுத்துக்கிச்சு. கடைசியில் பிப்ரவரி 22ஆம் தேதி அந்த சொன்னதுபடி தேர்தல் தொகுதி பங்கீட்டுக்கான கூட்டணி குழுவையும் அமைச்சு இப்போ முஸ்லீம் லீக்கு அவங்க இவங்கன்ட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிகளுடைய பேசிகிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் இன்னும் கூட்டப்பாடு எப்போ கூப்பிடுங்க கூப்பிடுவோம். இந்த மெடிக்கல் இதில் டாக்டர்கிட்ட போய் நின்று டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துருக்கும்போது
நம்ம அடுத்த பேஷண்ட்டாக நம்ம போயிடக்கூடாதான்னு தவிப்பாங்கல்ல, அது மாதிரி இதுவுமே பேஷண்ட்டாக தானே இருக்காங்க. காங்கிரஸே பேஷண்ட் நிலைமையில் தானே இருக்கு. ஐசியூலலாம் அட்மிட் பண்ணிருக்கு காங்கிரஸை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க போய் எப்போ கூப்பிடுவோம், எப்போ கூப்பிடுங்க கூப்பிடுவோம். திமுக சொல்கிற பதில் இது, காங்கிரஸ் கேட்குற கேள்வி இது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போருப்பா உங்கள் ஆட்டத்தை கொஞ்சம் நிப்பாட்டிக்க, கொஞ்சம் அடக்கி வாசி, இந்த ஆதிவாசி கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு வரல கில்லி படத்தில். அது மாதிரி இப்போ மாணிக்கம் தாகூர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. மாணிக்கம் தாகூருக்கு வைர கடத்தல் உட்பட வைர சம்பவங்கள் எல்லாமே நிறைய இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரியல, மாணிக்கம் வைரம் தெரியல எனக்கு. அது அந்த தொகுதிக்காரங்களாம் சொல்கிறாங்க. அதே போல் பிரவீன் காந்தி எங்கே போனாரே தெரியல. ஆமாம், அந்த பிரவீன் காந்தி இப்போ பேசுறதில்ல. போதும், நம்ம ஆட்டம் முடிஞ்சுது, இப்போ இனிமேல் நம்ம டீலுக்கு போகும்போது நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ காங்கிரஸ்க்கு ராகுல் காந்தி வரைக்கும் பேசி பார்த்தாச்சு, ஒன்றும் கதைக்கு ஆகலை அப்படின்ன உடனே இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு என்ன அப்படின்னாக்க, காங்கிரஸ் போனால் போகட்டும் போடா, இந்த கூட்டணியில் நீ இல்லை என்றால் கவலை ஏதடா போனால்னு பாடிட்டு இருக்காரு டிஎம்எஸ் மாதிரி ஸ்டாலின். போறியா போயிட்டு 35 41 சீட்டு அப்படின்ட்டுலாம் கிடையாது. 25 தொகுதி கொடுத்தோம், இப்போ 27 சீட்டு தான், அவ்வளோதான். இந்த கண்டிஷனில் உறுதியாக இருக்காங்க திமுக. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இக்கு வச்சிருக்கு திமுக, ஒரு செக்மேட் ஒன்று வச்சிருக்கு. முதல்ல எங்களை பற்றி பொதுவெளியில் கண்ணா பின்னான்னு பேசின பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி இவங்க பேரெல்லாம் கடும் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்ட பிற்பாடு உங்கள் கூட பேசுகிறதுக்கு எங்கள் ஆளுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து பேசினதானே உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு கிரீஷோடகர் அண்ணன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இதில் என்ன காமெடினாக்க, நேற்றுக்கு கூட சிடிஆர் நிர்மல்குமார்கிட்ட தாவேக்கா அருண்ராஜின் அவன் ஒரு ஐஆர்எஸ் அவன் வந்தாலும் ஒரு தற்கூரி போல இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இப்போ செங்கோட்டையனும் அப்படி ஆகிட்டாரு. அவங்கள்ட்டெல்லாம் கேட்குறப்ப என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து காங்கிரஸ் கூடலாம் நாங்கள் பேச்சுவார்த்தைலாம் நடத்தலைங்க அப்படின்றாங்க. அதிமுக கூட கெஞ்சி காலில் விழாத குறையா எப்படி சசிகலா காலில் எடப்பாடி விழுந்து அந்த தலைமை பொறுப்பை வாங்கி சிஎம் ஆனாரோ, அது மாதிரி விஜய் வந்து எடப்பாடியோட காலில் விழுந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கெல்லாம் திட்டம் போட்டார். வருவாங்கன்னு பார்த்தாங்க, அவங்க பேசின டீல் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டீல் வந்து நீ பாதி நான் பாதி, நீ 234 நீ பாதி நில்லு நான் பாதி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னது பிஜேபி கொடுத்த பிளான். இந்த நம்பரை கொடுங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க போகிறதுக்கு அதே நம்பரை சொல்லிட்டாங்க. 2 கிலோமீட்டருங்கிற மாதிரி 114 அது மாதிரி 134 அப்படின்லாம் சொல்லி. அதுக்கப்புறம் இங்கே என்னடானாக்க, விரைவில் ஒரு தேசிய கட்சியும் ஒரு மாநில கட்சிக்கும் இந்த மாபெரும் தலைவன் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள கும்மி அடித்துக் கொண்டு குதிரையில் பறந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாஞ்சில் சம்பத் அவருக்கே உண்டான தமிழ், அவர் தமிழ் ரொம்ப பிரமாதமாக. அது மாதிரி அவரும் ஒரு குத்தாட்டம் ஒன்று போட்டுட்டு இருந்தார். ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சி, 2 தேசிய கட்சி கிடையாதுங்க, ஒரு தேசிய கட்சி, 2 மாநில கட்சி கிடையாதுங்க, ஒரு மாநில கட்சின்னு அவர் ஒரு அல்வா கொடுத்துருந்தாரு. கடைசியில் மாநில கட்சி எதுவுமே வரல. ஐயோ அண்ணா என்னண்ணே அப்படின்னு செங்கோட்டையன் பண்ருட்டியாற்ற பதற, கவலைப்படாதீங்க, மாநில கட்சி ஒன்று கூட்டணியில் வரணும்ல. ஆமாம், நான் ஒரு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கினேன், அந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு உங்களோட கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு இந்த முந்தானேத்து மதியானம் 3:45 மணி இருக்குங்க, காலையில் 6 மணி கோழி கொக்கர குடிச்சிட்டுவாங்கல்ல, மறைந்த ரோபோ சங்கருடைய அட்டகாசமான காமெடி. அது மாதிரி போன வாரம் பண்ருட்டியார் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தாவேக்காவோட ஆதரவு, தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஸ்லாமிய சின்ன கட்சி ஒன்று இருக்குது, அந்த கட்சி விஜய் கூட கூட்டணி வச்சிருக்கு. மாநில கட்சி அப்படின்ற ஒரு பேரோட பண்ருட்டியார் எம்ஜிஆர் காலத்தால் போதும்ப்பா அவங்க எம்ஜிஆர் புகழலாம் அப்படிங்கிற மாதிரி. எம்ஜிஆர் வேணால் புகழ்மிக்கிறதா இருக்கலாம், எம்ஜிஆரோட கூட இருந்தவங்கலாம் யோசிச்சு பாருங்க. இந்த நான் போய் துப்பாக்கியில் சுட்டியா நீ தோசை சுட்டியான்னு கேட்பாங்க. நீ போய் மிலிட்ரியில் தோசை சுட்டியா துப்பாக்கி சுட்டியா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி காமெடி தான் இருக்குது. எம்ஜிஆர் கூட இருந்துட்டா நீ என்ன எம்ஜிஆர், கலைஞர் கூட இருந்துட்டா நீ என்ன கலைஞர், இந்திரா காந்தி கூட இருந்துட்டா நீ இந்திரா காந்தி,
இந்திரா காந்தி வீட்டில் பிறந்துட்டா ராகுல் காந்தி பெரிய இந்திரா காந்தியா? கேள்வி வரும்ல இல்லை? அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ கிரீஷோடங்கிற வந்து ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குது. நாங்கள் வந்து தாவேக்கா வந்து எங்களை வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் தூக்கி ஆங்கில பத்திரிகை மூலமாக கொடுக்குது. ஆனால் நாங்கள் யார் கூடலையும் கூட்டணிலாம் நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இல்லைங்க. எங்கள் கூட கூட்டணிக்கு யாராவது வரதா இருந்தா வாங்க, நாங்கள் யார்கிட்டையும் போய் கெஞ்சிட்டு இருக்க மாட்டோம். கூட்டணி இல்லாமலே எங்கள் தலைவர் ஜெயிப்பார் தெரியுங்கள அப்படின்னு அந்த லாட்டரியாலேயே உயர்ந்து நிற்கிறார்ல காசு பணத்தில், அந்த உயர்ந்த அதிக உயரம் கொண்ட மிக கேவலமான ஆதரவு வந்து புலம்பினே இருக்கலாம். இந்த மாதிரி எங்கள் கூட கூட்டணி இல்லாட்டினாலும் தலைவர் விஜய் தான் வருவார் அப்படின்னு கொளுத்தி போட்டுட்டு விஜயை அழிக்காமல் விடமாட்டான் போல இருக்கு ஆதரவு. அது ஒன்று நடந்துகிட்டே இருந்துச்சா. அவர் என்ன சொல்கிறாரு, தாவேக்கா வந்து எங்களை தாவி வந்துடுங்க தாவி வந்துடுங்க, திமுக விட்டு தாவி வந்துடுங்க தாவி வந்துடுங்கன்னு எங்கள்கிட்ட கூப்பிட்டுனே இருக்குது அப்படின்னாங்க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீ போனால் போய்க்கோ அப்படிங்கிற நிலைமையில தான். நான் உனக்கு 25 சீட்டு கொடுத்து 18 தான் நின்னீங்க. இப்போ போதா குறைக்கு எங்கே பார்த்தாலும் எல்லா சேனல்லையும் எங்களை கண்ணாமண்ணு வேறு திட்டிருக்கீங்க. அப்போ எங்கள் ஆளுங்க உனக்கு ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்படி நான் பாட்டுக்கு உங்களுக்கு 35 சீட்டு கேட்குறீங்க 40 சீட்டு கேட்குறீங்கன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 5 சீட்டில் மட்டும் நின்னீங்கன்னு ஜெயிச்சிங்கனாக்க அப்புறம் எனக்கு வந்து கஷ்டமாயிடும். என்னுடைய வெற்றிக்கு வந்து அது இம்மி அளவு கூட சிந்தாமல் சிதறாமல் செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜெயிக்கணுன்றது தான் திமுக கூட்டணியினுடைய மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய டார்கெட். அப்படியான டார்கெட்டை இலக்கை அடைவதற்கு நம்ம அந்த ஐடி கம்பெனிலாம் இருக்கோம், சோறு திங்க மாட்டான், அந்த பிரெட்டை வாங்கி சாப்பிடுவான், அதெல்லாம் பீட்சா அதை வாங்கி தின்னுவான், டீயை குடிச்சிட்டு வேலை பார்ப்பான், அப்படியே 4 நாள் கண்ணை தூங்கிட்டு தூங்காமல் வேலை பார்த்துட்டு அப்புறம் தூங்குவான்ல. அது மாதிரி தான் இப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த 1 மாதம் கடுமையாக உழைச்சிருங்க, எலெக்ஷனுக்கு அப்புறமும் இந்த வாக்கு எந்திரம்லாம் பத்திரமா இருக்கான்றதையும் கண்காணிங்க அப்படின்னு சமீபத்தில் கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகவுடைய நிலைமை என்ன அப்படின்னாக்க முடிவு அதுதான். ஆமாம், நான் சென்று வருகிறேன் போ அப்படின்னு திருவிளையாடல பரமசிவன் சொல்வார். பார்வதி தேவி போய் வா என்று சொல்லுங்களேன், போ அப்படிங்கிறாரு. அதாவது நீ என் சொல்ல மீறி நீ வந்து போறில, போ வராத அப்படின்னு திருவிளையாடல்ல சிவாஜி சொல்லுவார் சாவித்திரி. இந்த மாதிரி இருக்கா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க காங்கிரஸுக்கு இதான் நிலைமை. இப்போ காங்கிரஸ் எங்கே அனாதை ஆயிடுமோ அப்படின்னு அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் 3. ஒன்று, அண்ணே என்னண்ணே நீங்கள் தானே துப்புங்கண்ணே என்னண்ணே அப்படின்னு ஒரு படத்தில் காமெடி வருங்க. என்ன அடிக்கணும்ல, இருங்க அடிங்க. அவை சென்மையில் டெல்லி கணேஷ் பிடிச்சி மணிவண்ண அவங்க ஆளுங்களாம் பிடிச்சி அடிக்கும்போது டே இருங்கடா அண்ணன் பாண்டிய ஜூட் சொன்னோன்னு தான் நீங்கள் அடிக்கணும், அண்ணன் ஜூட் சொன்னோன்னு தான் அடிக்கணும் என்ன அப்படின்னோன்னா மணிவண்ணன் இருப்பார். என்ன இது எத்தனை 1 இது 2 இது 3 இது என்ன வீங்கிருக்கு விரல மடக்கி குத்துனது 4டா அப்படின்னு மணிவண்ணன் சொல்லுவார்ல. உடனே அவங்க தப்பட்டே ஜூட் சொன்னாலும் அடிக்கணும் அப்படின்னு வரல டெல்லி கணேஷ். இதுதான் காமெடியில். அந்த மாதிரி காமெடியாக இப்போ முடிவாயிடுச்சு காங்கிரஸில். என்னன்னாக்க நான் உன்னையே போக சொல்ல மாட்டேன், இருன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. நான் எங்கள் கட்சியையும் எங்களையும் மிக கேவலமாக பேசிய மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, இன்னும் 4-5 பேர் இருக்காங்க அல்லு சில்லுங்க அல்லகை. அவங்க மேலெல்லாம் ராகுல் காந்தி தேசிய தலைமை காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தைக்கு வாங்க. பேச்சுவார்த்தையிலையும் இவ்வளோதான் சீட்டு, இதுக்கு மேலே மாநகராட்சி கார்பரேஷனு அது இதுன்னு எதுவும் கிடையாது. ராஜ்யசபா சீட்லாம் மறந்துருக்க கிடையாது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பந்தை வந்து திமுக கூட்டணி வந்து அவங்க பக்கம் போட்டுருச்சு. கிரீஷோடங்கிற பக்கம், மாணிக்கம் தாகூர் பக்கம் எல்லாம் பம்மி வாயையும் காதையும் மூக்கையும் பொத்திக்கினே இருக்கிறானுங்க. பேசாமல் எங்கே இருக்கிறானே தெரியல, காணவில்லை அப்படின்னு ராகுல் காந்தி விளம்பரம் கூட கொடுத்துருவார் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தாவேக்கா எங்களை
கூட்டணிக்கு அழைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு கொளுத்தி போட்டாயா சோடங்கர் சோடங்கர். இப்போ தாவேக்கா பக்கம் போயிடுச்சுனாக்க எங்களுடைய பலம் தாவேக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு காமெடி பண்றீங்க. காங்கிரஸ் பலம் தாவேக்காவுக்கு தெரிஞ்சிருச்சா? தாவேக்காவோட பலம் என்னங்கிறதே தாவேக்காவுக்கு தெரியாது. இதில் காங்கிரஸோட பலம். சரி, காங்கிரஸுக்கு என்ன பலம்ப்பா அதை சொல்லுங்க. இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் தனிச்சு தமிழ்நாட்டில் நின்னாக்க ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கூட கிடைக்காது. எழுதி தரேன், நான் மீசை எடுத்துக்கிறேன். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் உனக்கு பிடிச்ச எந்த தொகுதியில் வேணாலும் நில்லுப்பா, ஒரே ஒரு தொகுதியிலாவது ஜெயிக்க வேணாம். டெபாசிட் தொகையை நீங்கள் இழக்காமல் இருந்துட்டீங்கனாலே நான் மீசையை எடுத்துக்கிறேன். இனிமேல் நான் என் வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் நான் மீசையை வைக்க மாட்டேன், உறுதியாக சொல்லு. சரி, தாவேக்கா கூட போனாக்க உங்களுக்கு தாவேக்காவுடன் உடன்பாடு ஏற்பட்டு விஜய் தான் நாளைய எதிர்காலம் அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் விஜய் கூட கூட்டணி வச்சிட்டீங்கன்னா தாவேக்கா உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கும்? திமுக தர மாதிரி கிள்ளி துண்டு 25 சீட்டுன்னு கொடுக்கணும்னு நினைச்சிங்களா? அப்புறம் 50 சீட்டு 70 சீட்டு தருங்க. ஐயோ, ஏன் தரும்? ஏன்னா தாவேக்காவில் அவ்வளவுக்கெல்லாம் பொறுத்த ஆளே கிடையாதுங்க நிற்கிறதுக்கு. சரி, உங்களுக்கு 70 தொகுதி காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்க, நீங்கள் எத்தனை தொகுதியில் ஜெயிப்பீங்க? தாவேக்காவுடன் கூட்டணியை காங்கிரஸ் வைத்துக் கொண்டால் தாவேக்காவுக்கு 70 சீட்டு கொடுத்தா 7 சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம், 7 சீட்டு வராது. 50 சீட்டு கொடுத்தா 5 சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம். 10 சீட்டு கொடுத்தா 1 சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம். இன்னும் சொல்ல போனா மொத்தத்தில் தாவேக்கா ஜெயிப்பதே கஷ்டம்னு இங்க டண்டனக்கான் ஆடிட்டு இருக்கிற சமயத்துல ஆங்கில பத்திரிகை கிரீஷோடங்கர் தாவேக்கா எங்களை கூப்பிட்டுட்டே இருக்கு, எங்களை காரைக்குடியில் கூப்பிட்டாங்க, கர்நாடகாத்தான்ல கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிங்களே காங்கிரஸ் அப்பச்சிகளா அண்ணாச்சிகளா காங்கிரஸ்காரவங்களே, அந்த காலத்து நிலச்சுவான்காரர்களே, பண்ணையார் பெருமக்களே, அதெல்லாம் அந்த காலம் ஒப்பு. அந்த காலம் நீ கிரீஷோடங்கர் நீ எத்தனை தடவை சுற்றினாலும் சரி, ராகுல் காந்தி இங்கே பீகார் மாதிரி அங்கே மாதிரிலாம் நடைபயணம் போனாலும் சரி, உங்களுக்கு வாலினி தான் கிடைக்கும், ஓட்டு கிடைக்காது. ஓட்டு கிடைக்காது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் இந்த தேர்தலில் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னாக்க உங்களுக்காக அவங்க வேலை பார்ப்பாங்க, உடன்பிறப்புகள் வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு வேலை பார்க்க ஆளே கிடையாது, நாதி கிடையாது, அனாதையாக நிற்கினீங்க. அப்புறம் நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் தாவேக்கா கூட தாவறதா இருந்தால் தாராளமாக போயிட்டு வாங்க. தாவேக்கா தலைவர் விஜயோடு கைகோர்க்கும் அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு பேனர் கூட நான் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம். வணக்கம்.